எல்லாரும் சிஎஸ்கே போட்டு அடிக்கிறாங்கப்பா. ஆனா அடிக்க மாட்டேன்ப்பா. கவலைப்படாதீங்க. ஆனா வீடியோ எண்டில் இருந்து பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி மற்ற ஐபிஎல் டீமை பத்தி பார்த்துருவோமா? வாங்க. மும்பை இந்தியன்ஸோட செகண்ட் மேட்ச்ல ட்ரீட் பண்ணி விளையாடுறதுக்கு காரணம் அவருக்கு வைரல் ஃபீவர் இருந்தது. ஆமாப்பா, அதனால விளையாடல. ஸோ இன்னைக்கு நடக்க போற ராஜஸ்தானுக்கு மும்பைக்கு நடக்க மேட்ச்ல கண்டிப்பா ஆடுவாரு. அவர் தான் கேப்டன்சி பண்ணுவாரு. ஓகேவா? கொல்கத்தாக்கு ஆடாமையே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அதான் நேற்று மழை பெஞ்சதுல அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுப்பா. நம்ம கூட அவனுங்களும் ஒரு பையன் பார்த்தேன். ஆனா அவங்க நம்மளோட ஒரு பாயிண்ட்ல லீடிங்ல இருக்காங்க. நம்ம தான் பாயிண்ட் எடுக்கலையே. சார் அதை பத்தி என் பேசுற விடு. அடுத்ததை பத்தி பேசுவோமா? இந்த எல்எஸ்சிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நடந்த மேட்ச்ல ஆவேஸ்கன் பெரிய வேலையா பார்த்து விட்டான். கடைசி 2 பால்ல ஒரு ரன் அடிக்க வேண்டிய நிலையில ரிஷப் பண்ணிட்டு அதை பவுண்டரிக்கு அடிச்சா அப்படி. நம்ம ஆவேஸ்கான் தம்பி என்ன பண்ணா அப்படிடா, யார்கிட்ட வச்சு மறுபடியும் கிரவுண்டுக்குள்ள அடிச்சு விட்டா அப்படி. இதை கேப்டனும் பார்க்கல, அம்பையரும் பார்க்கல. இதுவே இஷான் கிஷன் பார்த்து அம்பையர்கிட்ட வந்து அப்பீல் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, 5 ரன்னில் பெனால்ட்டி போட்டிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பெனால்ட்டி போடும்போது கடைசியில் 2 பாலுக்கு 6 ரன் வந்திருப்போம். அப்போ அந்த பால் ப்ரீவியஸ் பால் என்ன பண்ணுவாங்க கேட்டால் டெத் பால் ஆயிருக்கும். அப்போ 2 பாலுக்கு 6 ரன் இருக்கும்போது மேட்ச் எஸ்ஆர்எஸ் கிட்ட வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி அம்பையரும் பார்க்கல, லெக் அம்பையரும் பார்க்கல, ஸ்ட்ரைட் அம்பையரும் பார்க்கல, பிளேயர்ஸும் பார்க்கல, எஸ்ஆர்எஸ் கேப்டனும் பார்க்கல. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. பின்னாடி இருக்க தேர்ட் அம்பையரும் பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் ஏதோ 2 பாசிட்டிவான விஷயம் சொல்றேன்னு சொன்னா என்ன? ஒன்றும் இல்லைப்பா. பிரிவிஸ் வரப்போறாரு. 11ஆம் தேதி மேட்சுக்கு பிரிவிஸ் அவைலபிள்ப்பா. கண்டிப்பா அவைலபிள். எல்லாரும் சொல்லிட்டா ஐயா. ஸோ பிரிவிஸ் இறங்குறது சம்பவம் உறுதி. 14ஆம் தேதி சேப்பாக்கில் இறங்க போறாரு. டிசி கூட இறங்க போறா அப்படி. ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன தெரியுமா? தோனி ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குப்பா. 50-50 சான்ஸ். நாளைக்கு தலைவன் வந்து டெஸ்ட் எடுக்க போறான். நம்ம அந்த டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவ்ல அமைஞ்சிச்சு, தலைவன் அடங்க மாட்டான். நான் ஆடியே ஆவேன். சனிக்கிழமை ஆடணும். டாக்டர் நீங்க 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடங்குனா கூட டெஸ்ட் பாசிட்டிவ் தானே, ஆடலான் இருக்கல. நான் ஆடுறேன். சனிக்கிழமை ஆடிடுவான். ஸோ பிரீவிஸ் 100 கன்ஃபார்ம். தோனி வந்து 50-50பா. ஆனா பாசிட்டிவ்ப்பா.